ஹலோ எக்மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் எக்ஸைஸ் 1 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. நம்ம அதான் எக்ஸைஸ் 1 பார்க்குறோம் இல்லைங்களா. மிஸ்டர் ஜானஹி ராமா கீப்ஸ் ஹிஸ் புக்ஸ் பை சிங்கிள் என்ட்ரி. ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் புக் கீப் பண்ணியிருக்காங்க. ஹீ ஸ்டார்டட் பிஸ்னஸ் on 1st January 1991 with worth rupees 1 lakh. On 31st December 1919 his position was as under. ஸோ அவரோட கேபிட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்டிங் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh rupees. அவரோட பொசிஷன் பிஸ்னஸ் அந்த இயரில் பண்ணி அதோட டிரான்சாக்ஷன்ஸ் பொசிஷன் காமிக்கிறாரு பாருங்கள். கேஷ் வந்து கையில் எவ்வளோ இருக்குதுங்க, 2500 இருக்குது. பேங்க்கில் வந்து 5000 இருக்குது. ஃபர்னிச்சர் 12500 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. பிளான்ட் வந்து 50,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. சண்டே டேட்டாஸ் வர வேண்டியது 25,000 இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் 45,000 வாங்கி இருக்குது கையில். பில்ஸ் ரிசீவபிளாக வர வேண்டியது 5,000 இருக்குது. கிரெடிட்டார்ஸ் வந்து ஒரு 20,000 கொடுக்க வேண்டியது இருக்குது. பில்ஸ் ரிசீவபிள் 2,500 பண்ண வேண்டியது. அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட்டார்ஸ் வந்து 2,500 இருக்குது. அஸ்டைன் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேட் பை மிஸ்டர் ஜானகி ராமன் டியூரிங் த இயர் 1991 எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் வந்திருக்கு, இதுதான் அவரோட டிரான்சாக்ஷன்ஸ் பேலன்ஸ் ஷீட் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் வந்திருக்கோ லாஸ் வந்திருக்கோ எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் ஈஸியாக போட்டு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதர் எக்ஸசைஸில் 1 பார்க்குறோம் இல்லைங்களா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது. ஸோ க்ளோசிங் கேபிட்டல், கேல்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு லாஸ்ட் இயரோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st 12/91. டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருபீஸு, கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருபீஸு கூடச்ச இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா, 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல, அதுக்கு பதிலாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்டோட இன்ஃபர்மேஷன். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் இப்போ பேலன்ஸ் ஷீட்டை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிரும். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் எங்கே வருங்க, அசட் சைடு வரும். பேங்க் அசட் சைடு வரும். ஃபர்னிச்சர் அசட் சைடு வரும். பிளான்ட்டு அசட் சைடு வரும். டெட்டாஸும் அசட் சைடு வரும். ஸ்டாக்கும் அசட் சைடு. பில்ஸ் ரிசீவபிளும் அசட் சைடு வரும். ஸோ கிரெடிட் சைடு, கிரெடிட்டார்ஸ் வந்து கிரெடிட் சைடு. பில்ஸ் பேயபிள் கிரெடிட் சைடு. அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட்டார்ஸ். ஸோ அதுவும் நம்மளுக்கு என்னங்க, ஸோ கிரெடிட் சைடு வருதா. ஸோ அப்போ எந்தெந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிரெடிட் சைடு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடோட இன்ஃபர்மேஷன்ஸையும் அசட் சைடோட இன்ஃபர்மேஷன், லைபிலிட்டி சைடு இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருங்க, க்ளோசிங் கேபிட்டல் கிடச்சிரு. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு வந்து 1 lakh rupees கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ பேலன்ஸ் நம்ம போடலாம், என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குதுங்க, கேஷ் இன் ஹேண்டு 2,500, கேஷ் அட் பேங்க்கு 5,000. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாமா. ஸோ அப்போ எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு என்னங்க, அசட் சைடா. இது வந்து அசட் சைடு, இது வந்து நம்மளுக்கு என்னங்க, லைபிலிட்டி சைடு. ஓகேவா. ஸோ இப்போ அசட் சைடில் கேஷ் எவ்வளோ இருக்குதுங்க, 2,500 இருக்குது. ஸோ பேங்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் 12,500. பிளான்ட் வந்து நம்மளுக்கு என்னங்க 50,000 இருக்குது. ஓகேவா. அதை எடுத்து எழுதிக்குவோம். ஸோ ஃபர்னிச்சர் 12,500, பிளான்ட் 50,000. ஸோ அதுக்கப்புறம் டெட்டாஸ் ஒரு 25,000, ஸ்டாக் ஒரு 45,000, பில்ஸ் ரிசீவபிள் ஒரு 5,000. இதை 3 எழுதிடலாம். ஸ்டாக் ஒரு, ஸோ பிளான்ட் 50,000, ஸ்டாக் ஒரு 25,000, டெட்டாஸ் 25,000, ஸ்டாக் வந்து 45,000, பில்ஸ் ரிசீவபிள் 5,000. ஓகேவா. ஸோ கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் 20,000, பில்ஸ் பேயபிள் 2,500, அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட்டார்ஸ் 2,500. ஸோ அதை எடுத்து எழுதிடலாமா. ஸோ கிரெடிட்டார்ஸ் 20,000. ஸோ அதுக்கப்புறம் பில்ஸ் பேயபிள் 2,500,
அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட்டார்ஸ் ஒரு 2500 அவ்வளோதான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு இல்லை. ஓகேவா? ஸோ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு வர்றதா நம்மளுக்கு பேலன்ஸ் என்னவா இருக்குங்க, நம்மளுக்கு கேபிட்டல் தான் இல்லை இல்லையா? ஸோ அப்போ கேபிட்டல் தான் பேலன்சிங் ஃபிகராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் பண்ணலாம். ஸோ டோட்டல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுங்க, 1,45,000 வருது இந்த சைடில். ஸோ 1,45,000. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் சேர்த்துனோம்னா நம்மளுக்கு என்னங்க 25,000 வருது. அப்போது பேலன்ஸ் என்னங்க நம்மளுக்கு 1,20,000. ஸோ இதுதான் நம்மளுக்கு கேபிட்டல். இப்போ கேபிட்டல் பேலன்ஸ் தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குதுங்க, 1 lakh இருக்குது. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோமா, 1,20,000 இருக்குது. இப்போ வந்து இதில் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபார்மெட் இருக்குது இல்லையா, அந்த ஃபார்மெட் படி அப்படியே போட்டால் போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குதுங்க, 1,20,000 இருக்குது. இதோட என்ன பண்ணுங்க, ப்ளஸ் ட்ராயிங்ஸ். ஸோ இந்த சம்மில் நம்மளுக்கு ட்ராயிங்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ அப்படியே 1,20,000 போட்டுக்கிறோம். இதோடவும் நம்மளுக்கு இல்லை, 1,20,000. ஸோ மைனஸ் அடுத்தது ஃபைனலாக வர்றது என்னங்க, ஓப்பனிங் கேபிட்டல். நம்ம கையில் எவ்வளோ இருந்துச்சு ஆல்ரெடி, ஸோ 1 lakh இருந்துச்சு. ஸோ அப்போது வர்ற பேலன்ஸ் நம்மளுக்கு என்னங்க, 20,000 பேலன்ஸ் வருது. அப்போ அந்த இயரில் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 80,000 இருந்துச்சு, 1 lakh அப்படின்னா அது வந்து லாஸு. ஓகேவா? ஸோ அப்போது இந்த இயரில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குதுங்க, சிங்கிள் என்ட்ரி படி 20,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.